கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முந்தா நைட் டியூட்டிக்கு போயிருந்தேன். கரெக்டாக ரொம்ப 10 மணி இருக்கும். இங்கேருந்து அவ்வளோ தொலை தான் நடந்தேன். உட்காந்து ஏஞ்சி அப்படி நடந்தேன். நான் நம்பிச்சு அப்படி தான் அப்படி கை எடுத்து பேண்ட் எடுத்தாக்கா ரத்தம் பைப் தண்ணி ஓட்டாயிட்டா எப்படி அடிக்குமோ அப்படி அடிக்குது ரத்தம். என்ன பண்ண இப்படி எங்கே போனால் எல்லா இடமும் ரத்தம் தான். இப்படி செவத்தில் நிற்கிறேன், இந்த பக்கம் செவரு ஃபுல்லாக ரத்தம் அடிச்சுனே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பையன் கூட இருக்கிறோம், இந்த கொஞ்சம் இது அந்த மஞ்சாத்தூள் பையன் கொடுத்தான், அது வச்சாலும் அடிச்சுன்னு வருது ரத்தம். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே போய் சேர் மேலே உட்காந்து ஐயா கால் நோவு வரும்போது செவத்தில் தூக்கி வைக்க சொல்லிக்கிறேன். அதுமாதிரி தூக்கி வச்சு நின்று கொண்டாடுறோம். என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் தலை சுத்தல் ஜாஸ்தியாச்சு, ரத்தம் ஃபுல்லாக வெளியே வரும். அது அப்படியே வீடியோ பிடிச்சி நானே ஜேம்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். சார் நீ கோர்ட்டுக்கு போயிடறாங்க, ஸ்டேஷனுக்கு போயிடறாங்கன்னு ஃபோன் பண்ணலாம். அப்போ அதிகமாக நான் ஜேம்ஸுக்கு ஃபோன் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ரிட்டன் ஃபோன் பண்ணார் எனக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வேலையை விட்டு வெளியே வா, நீ ஃபஸ்ட்டு வெளியே வந்துரு, அது என்னன்னா ஆகட்டும் பரவாயில்ல, வேலையை விட்டு வாப்பா, நீ ஃபஸ்ட்டு உயிர் தான் முக்கியம்னு. ஐயா எனக்கு எத்தனை சொல்லி வெரி க்ரோஸ் இருக்கும்போது அது உருவணும், காலை இப்படி தூக்கி வைக்கணும்னு, கீழ்ப்படிதலை கீழே. அப்போ நான் சொல்கிறாரு கேட்குவேன். ஒரு நாள் போனாங்க, 2 நாள் போனாங்க, விட்டு போயிடுவேன். அதை வழி வரும்போது தான் உக்காந்து அழுதுன்னு அப்பயே சொன்னார். அன்றைக்கே தெரிஞ்சிருந்தால் எனக்கு இந்த நிலமை வந்துக்காது. சொல்லும் போதே கேட்டிருந்தா கீழ்ப்படிஞ்சிருந்தா இந்த நிலமை இவ்வளோ ரத்தமும் போய்க்காது. நான் தலை பிடிச்சின்னு கீழே உட்கார வேண்டிய அவசியமும் இருந்துக்காது. எனக்கு கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் ஏசப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு அப்படியே உக்காந்து மறுநாள் காலையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஐயா எனக்கு 6 மாதத்துக்கு முன்னே சொன்னார், வெரிகோஸ்னால காலை எடுக்க வேண்டியது வரும், ஹார்ட் அட்டாக் ஆகும், போயிடும் உயிருன்னு கூட சொன்னார். அதே தான் மஞ்சுஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அவர் சொல்ல ஆப்ரேஷன் பண்ணணும், காலையை எடுத்துருவாங்களா அவனுக்கு, ஃபஸ்ட்டு பாரு இல்லையா உன் பக்கத்தில் இருக்க நரம்பு வெடிக்கும் அப்படின்னாரு. ஐயா இதுக்கு சிச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன், ஏன் சிச்சுன்னு இது எனக்கு ஃபஸ்ட்டே ஊழியக்கார் சொல்லிட்டார் 6 மாதத்துக்கு முன்னே. என் கீழ்ப்படியாமல் இருந்ததால தான் எனக்கு இது வந்துச்சு. அங்கேயே ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது ஒப்பு கொடுத்துன்னு வந்தேன். ஏசப்பா ஒரு வார்த்தையும் எங்களுக்கு சொல்கிறீங்க, அது கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ பெரிய இதில் வந்து நிற்கிறேன். நான் இனி அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், ஊழியக்காட்டுக்கு இருப்பேன்னு வந்தேன். ஐயா கிட்ட நேற்று ஜெபம் பண்ணார். இங்கேருந்து கொண்டா ஜெபம் பண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் ஜெபம் பண்ணோம். அங்கே ஓல் தெரிஞ்சு எனக்கு. ஐயா காட்டிடுறேன். அசுத்தாவினி ஜீசஸ் போடு ஏகத்துரா பாலாபா ஏகரா திரா விடு உடம்பு நோய் தர ஆளை தூக்க பார்க்குறியா, விடு உடம்பு விடு. வெரிகோஸ் தருகிற ஆவியே ஏகரா திரா கரா பாலாபா. ஓ விடு இந்த தேவ சமூகம் விடு. இயேசுவின் ரத்தத்தினால் போ கால் ஒன்னியாகாது, ரீஃப்ரெஷ் ஆகிவிடும். நாங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்து காலை பிராண்ட் நியூவா மாத்திடுவாரு. ஆள் அழிக்கிற பாக்குறியா, உடம்போடு போ இயேசு ரத்தத்துல ஜீசஸ் ரத்தம், இயேசு ரத்தம். நீதான் வியாதியை தந்து உயிர் எடுக்க பார்க்கிற ஆவியே இயேசு ரத்தத்தில் அழிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசு ரத்தத்தை விடு, உடம்பை விடு, போ. திரும்பி வராது. நஸ்ரேனாக இயேசு நாமத்தில். பாத்தீங்களா, இப்படிதான் நம்ம ஜெபிக்க நம்ம கண்ணை வந்து பார்க்கணும். நம்ம நோயின் பார்க்கிறோம், அது ஒரு பேய். அதுக்குதான் தைரியமா சொன்னேன், வெரிகோஸ்லாம் ஒன்றும் பண்ணாது. பார்த்தியா, சாத்தாங்க ஏமாத்துறேன் நான். அந்த ஆவி அதே தான் அவங்களுக்கு அட்டாக். ஸ்பிரிட் போயிடுச்சு. எப்படி இது வரும் உங்களுக்கு திட்டம் வந்து பாடம் கீழ்படி நான் பாடம். ஆமா, கேன்சர்ல தூக்கி போட்டிருக்கோம். அது ஆனால் ஜெபிச்சதுனால பார்த்தியா, ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணல மக, நான் உனக்காக விடுதலை. அந்த பொண்ணுக்காக நான் விடுதலை, உனக்காக என் தாசன், எனக்காக உன் உடம்பை தரேன். அந்த உயிர் போகக்கூடாது அப்பா, ப்ளீஸ் அப்பா, போகக்கூடாது. சரிம்மா, சரி நீ ஜாமா. ஊழியக்காரர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஏன் நடத்துகிறேன்? ஜீசஸ் நம்ம கூட இருக்கிறதுக்கு தான். இயேசு உங்களோட இருக்கதான் நான் இதெல்லாம் கற்றுத்தேன். ஒழுக்கத்துலேருந்து எல்லாமே. உங்கள் பிள்ளைங்களை நான் அடிச்சு நான் சாவச்சிருவா போகிறேன். அடிச்சுட்டு ஓடி வந்தால் பாஸ்டாக்கள் கொட்டிட்டாரு அப்படின்னா இன்னும் 2 கொட்டாங்க. அவர் கொட்டுவார், எங்கள் அப்பாடா அவரு கொட்டுவார். உனக்கு ஜெபம் பண்ணுவார். நீ என்னடா பண்ண? ஏன்னா தரிசனம் தீர்க்கதரிசனம் கண்ணே மாறிடும். யாராவது இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அவங்க சொல்லதான் பார்க்க மாட்டோம். உனக்குள்ள ஒன்று இருக்குது, அது உனக்கு டிபி நோய் தந்துக்குது, நான் போயிடுவாங்க.
இந்த இடம் ஹோல்ஸான இடம். நேற்று நைட்டு நான் நீங்கள் ஜாம் பண்ணிட்டு வந்தோமே, வலி கம்மியாகிடுச்சு, என்னத்துக்கு இது பேண்டேஜ் போகணுன்னு நைட்டு 3 மணிக்கு உட்காந்து பாட்டு கேட்டுன்னு இப்போ இது திறந்தே பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஹோல்சேலில் ஹோல்ஸ் மூடி இருக்குது. இது ஹோல்ஸ் மூடினதுனால தான் இந்த இடம் ஹோல்ஸ் ஆச்சு. இப்போ எல்லாம் இன்னுமே இல்லை, நார்மலாக இருக்குது. அது எப்படின்னே தெரில. நைட்டு எனக்கு ஜபம் பண்ணன்னு போனேன், இங்கேருந்து ஜபம் பண்ணேன். இங்கேருந்து 2 தடவை கன்ஃபர்மேஷன் எடுத்த ஐயா எனக்கு வலிக்குதா இல்லையாண்ணா. ஐயா எனக்கு 80% 100% நம்ம தேவன் சுகம் தருவார் விசுவாசின்னு. ஆமாய்யா. மறுபடியும் ஜபம் பண்ணார். மறுபடியும் விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். நைட்டு உக்காந்து ஜபம் பண்ண வந்தோமே, நம்ம நோவு இருக்கக்கூடாது நம்மளுக்கு, அந்த ஹோல்ஸ் இருக்குமே ரத்தம் வரணுமான்னு செக் பண்ணலான்னு பார்த்தாக்கா என்னமே இல்லை. அண்ணாத்துக்கு உக்காந்து 3 மணிக்கு ஜபம் பண்ணு பாட்டு கேட்டு உக்காந்து மறுபடியும் சொன்னேன், இன்னைக்கு காலையில் நான் போய் சாட்சி சொல்லணுமே, அற்புதம் அதிசயம். இப்போ நான் இது எவ்வளோ இது பெற்றுக்கின்னேன், இது வெளியே சொல்லாமல் இருந்தால் நான் நன்றி இல்லாத போயிடுவேன். உக்காந்து யோசனை பண்ணுனேன், சாட்சி யார் சொல்கிறீங்கன்னா எசப்பா நன்றி நான் கை தூக்கினேன். எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. ரிப்பீட்லேருந்து அழுந்துருக்கூடாதுன்னு பார்க்குறேன். அழுந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பிங்க தான் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட முன்னாடி வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறது? இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நான், கீழ்ப்படியாமல் போனதுனால. அதனால் உயிரே போய்க்கணும். எனக்கு ஏசாப்பாவோட தயவும் ஊழியக்காரோட ஜபமும் உங்கள் எல்லாரோட ஜபமும் தான் இன்றைக்கி 4 பிள்ளைங்களுக்கு தகப்பனா நிற்க வச்சுக்கிறாரு. கண்டிப்பாக இந்த சர்ச்சைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்குவேன். எங்கள் சபைக்கும் எங்கள் ஏசாப்பா கொடுத்த ஊழியக்காருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்குவேன். சோதனை ஆண்டவரே, நன்றி ஐயா. தேவஜனமே, இது சாதாரண விஷயம் இல்லை. அது வெடித்து ரத்தம் வந்து நிறைய ஊற்றிருச்சு. அந்த மாதிரி யார் ஜெபம் பண்ணுவா? ஆனால் நேற்று கூட்டம் முடியும் போது நாங்கள் ஜெபித்தோம். அந்த நேரமே அவர் நடந்தார். கர்த்தருடைய கிருபை பார், அடையாளமே இல்லைன்றார். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? வர முடியாது. அது வடிஞ்சிட்டு எப்படி நடக்க முடியும்? இம்மிடியேட்டா இயேசு தான் நடக்க வைக்க முடியும். எவ்வளோ வலிக்குது? 85% வலி இல்லை. 85% வலி இல்லையா? இப்போ 15% இருக்குதுன்றீங்க. அதெல்லாம் கூடாது. ஏசு நான் 85% ஜீசஸ் இல்லையா அவரு? அல்லேலூயா. ஜாபம் பண்ண பார்ப்போ. கை தூக்குங்க, கை தூக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பவர். ஆமென். தேவ வல்லமை. இயேசுவின் நாமத்தில் பவர், தேவ வல்லமை ரிலீஸ் ஆகட்டாங்க. சரிடா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுது அப்படியே உடம்பு ஃப்ரீ ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ், இயேசு, ஆமென். ஜீசஸ். கராதரா துரா கராதரா கரா திடாய் 100% சுகமா கத்துடா. ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆண்டவரே, இந்த மாதிரி கர்த்தர் நம்மளையும் பயன்படுத்தின ஆசை வரட்டும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக அவங்களுக்கும் ஜபத்து மேலே ஆண்டவரே ஒரு இந்த மாதிரி தான் நம்மளும் ஜெபிக்கணுன்ற ஆசை வரட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. 100% சுகமா இருந்தீங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தராக இயேசு நாமத்தில் அந்த கால். ஆமென், 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 ஆமென். எந்த கால்? அந்த கால். ஆமென். வல்லமை, 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 வல்லமை. ஜோஜரா ஆடட்டும். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆட்டி படைக்கிறேன், ஆட்டி படைக்கிறேன், ஆட்டி படைக்கிறேன், ஆட்டி படைக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆட்டி படைக்கிறேன். ஏக்க துடபல கத்துடா திடபக்க துடா துடபா துடபா துடபா. சுகமாயிட்டார். ஆமென். இயேசு நாமத்தில் சுகம், சுகம். ஆமென், ஆமென். 100% அவரே பொய் சொல்லாத கர்த்தருடைய ஜனங்க முன்னால. ஆமென். இயேசு நாமத்தில் விடுதலை. ஏந்திரிங்க, சுகமாய் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல பாவம் பழக்கம் கெட்ட பழக்கம்லாம் விட்டுருணும். பாருங்க, செக் பண்ணுங்க. ஏன்னா அவர் பொய் சாட்சிலாம் சொல்ல மாட்டார். அவரு பார்ப்பார். அவர் செக் பண்ணுங்க. என்னன்னா பண்ணுங்க, செக் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா. அப்படிலாம் பண்ண முடியும்? ஒரு வெறிகோசை போய் இல்லை யாராவது கட்டு போட்டுன்னு வந்துக்கிறாரு. எவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணுது பார் ஜீசஸ். பண்ணிட்டோம். என்னங்க 80%
0%. ஜீசஸ் பார்த்தா 0%. அப்புறம் காட்சி காட்டுறேன், பயந்துருவீங்க. ரத்தம் பயங்கரமா பீரிட்டு போய் ஃப்ரெஷ் அடி ஐயா. நேற்று இப்போதான் வலி ஜாஸ்தி எடுக்கும். இனி ஆண்டவரே இரவு கூட வலி கூட நல்லா பண்ணிடுங்க. ஊழியம் செய்ய இயேசு நாமத்தில் ஆமென். கேளுங்கண்ணா, சதியா இருக்காதீங்க. தேவனுக்கு பிரியமா நடங்க. உடம்பு கத்தருக்கு எந்த பழக்கம் நான் இருக்கிறனோ நான் இல்லையோ, உங்களை தெய்வம் வாட்ச் பண்றார். அவருக்காக வாழுங்க. நான் என் மேல அன்பு, சர்ச்சு மேல அன்பு, இயேசு மேல தனிப்பட்ட அன்பு வைங்க. நல்லா ஜெபிங்க. அசதியா இருக்காதீங்க. வியாதி வருது. நான் அசதியாக்கும் போதுதான் எனக்கு வியாதி. எப்போ நான் ஆனாலும் பரிசுறுப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு உங்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் தருவார். இதை பார்த்துங்கிற வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருந்து எல்லாமே பொய் இல்லை, இது எல்லாமே உண்மை. ஏசப்பா இந்த அங்கிளுக்கு வெரிகோஸ்லேருந்து விடுதலை கொடுத்துருக்குறாரு. நீங்கள் பார்த்த இந்த எல்லாமே உண்மை. அந்த வெரிகோஸு வெடித்து ரத்தம் வந்துருக்குது. ஆனால் ஏசப்பா இந்த வெரிகோஸ்லேருந்து அந்த அங்கிளுக்கு சுகத்தை கொடுத்துருக்குறாரு. நீங்கள் பார்த்த இது எல்லாமே நீங்கள் நம்புங்க, ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. வீடியோ பார்க்குற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கு நீங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், நீங்களும் ஏசப்பா கூட இருக்கணும். ஏசப்பா உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்குவார். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறது மஸ்ட்டு. நீங்கள் எங்கேயோ சர்ச்சுக்கு போகலன்னா துடனா நகரில் நியூ கிரியேஷன் அசம்பிளி எங்கள் சர்ச்சுக்குது, நீங்கள் இங்கே வரலாம். ஏசப்பா உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கான்டாக்ட் வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் போடுறோம். அந்த கான்டாக்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்குவார்.